அனைவருக்கும் விஜயின் அன்பான வணக்கங்கள். பெற்றோராகிய நமது குரல் குழந்தையின் எதிர்காலத்தை மாற்றும். பெற்றோராகிய நமது குரல் குழந்தையின் எதிர்காலத்தையே மாற்றும். பிரெயினில் குழந்தைங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிறது அவங்க மார்க் கிடையாது. அந்த மார்க்கை பார்த்துட்டு பெற்றோராகிய நாம் என்ன மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறோம், என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட எதிர்காலமே அமையுது. உளவியல் என்ன சொல்கிறாங்கன்னா, உளவியலாளர்கள் சொல்கிற விஷயங்கள் என்னன்னா, பிரெயினில் வேர்ட்ஸை விட பெற்றோராகிய நமது டோன், இமோஷன், அதோட ரியாக்ஷன் இதுதான் டீப்பாக குழந்தைங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களோட பிரெயினில் போய் சேவ் ஆகும். ஒரு குழந்தை 60% மார்க் வாங்கிட்டு வருதுன்னா வேகமாக வரும். என்ன சொல்லுவாங்களோ, ஏது சொல்லுவாங்களோ, பிடிக்குமோ பிடிக்காதோன்னு ஒரு பயத்தோடு வந்து அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் காட்டும் பொழுது அப்பா பார்த்த உடனே குட், இன்னும் நீ நல்லா வளரணும் அப்படின்னு தட்டி கொடுப்பாரா, இல்லை ஓ உன்னோட லெவல் இதுதானா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அம்மா சொல்லுவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் உனக்கு ஃபீஸ் பே பண்ணுறோம், கடனெல்லாம் வாங்கி உனக்கு ஃபீஸ் கட்டுறோம், ஆனால் நீ இந்த மார்க்கை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்களோட பிரெயின் ரொம்ப ஃபீல் பண்ணும். அந்த குழந்தைங்களுக்கு அந்த மார்க்குனால நான் அடுத்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறத தாண்டி அந்த குழந்தைங்களுக்கு நிறைய ஹர்ட்டிங் நம்ம கொடுப்போம். குழந்தைங்களுக்கு ஒரு பயத்தை விதைச்சி விடுவோம். குழந்தைங்களுக்கு அவங்களோட மேலே உள்ள கான்ஃபிடென்ஸ் லெவலை நாம் குறைச்சி மதிப்பீடு செய்வோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அடுத்த முறை மார்க் வாங்கும் பொழுது இவங்களுக்கு நாம் கொடுத்துருக்க நெகட்டிவான இமோஷன்ஸ்னால அவங்க இன்னும் பாசிட்டிவான மார்க் வாங்குவாங்களா, இல்லை இன்னும் அது நெகட்டிவாக மாறுமான்றது நமக்கு நாமளே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கும். நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் நிறைய நாம் அந்த குழந்தைய புறக்கணிச்சிருப்போம், நிறைய வார்த்தைகள் உபயோகிச்சிருப்போம், நிறைய திட்டிருப்போம், நிறைய அடிச்சிருப்போம், நம்மளை அறியாமலே நிறைய தவறான வார்த்தைகள் உபயோகப்படுத்தியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான மனநிலையில் இருக்க ஒரு குழந்தையால் எப்படி 90%, 100% வாங்க முடியுன்றது நமக்கே தெரியாத ஒரு கொஸ்டின் தான். அளவுக்கு அதிகமான பயமும் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும்போது குழந்தைங்களுக்கான கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய லேர்னிங் ஹார்மோன் ரொம்ப பிளாக் ஆகி கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் பிரெயினில் ரிலீஸ் ஆகும். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நாம் நல்ல விஷயங்களை, நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லி கொடுக்கணும். பசங்களோட பிரெயினில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளோட வாய்ஸும் நம்மளோட இமோஷனும் மாறி 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 ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். நல்ல மாதிரியான வார்த்தைகள் கொடுக்கும் பட்சத்தில் பிரெயினோட டெவலப்மெண்ட் ரொம்ப சந்தோஷமாக, ஹாப்பியாக, உற்சாகமாக வளரும். நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்து வளர்க்குற குழந்தைங்களோட பிரெயின் ரொம்ப ஃபியராக, ஹர்ட்ஃபுல்லாக, லோ செல்ஃப் எஸ்டீமாக வளரும். ஸோ நாம் குழந்தைங்களுக்கு நாம் நல்ல வார்த்தைகளை விதைக்க போகிறோமா, இல்லை நெகட்டிவான வார்த்தைகளை விதைக்க போகிறோமா அப்படிங்கிறத நாம் தான் முடிவெடுக்கணும். ஸோ முடிந்தளவு குழந்தைகள்கிட்ட நல்ல வார்த்தைகளையே விதைப்போம். நன்றி.